Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண் பொங்கலும் உளுந்து வடையும் தான் பண்ண போகிறேன். ஸோ வெண் பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இருக்கும் இல்லையா, பச்சரிசியும் நீங்கள் அதே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்க்கலாம். நான் வந்து அரை கப்லேருந்து 3/4 கப்புக்குள்ளே தான் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியும் எடுத்துக்கலாம். நான் நல்லா இதை வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ வச்சுருக்கேன் நான். ஸோ எப்படி நல்லா குழஞ்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எப்படி இப்போ வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து வடைக்கு மினிமம் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். ஸோ இப்போது 2 மணி நேரம் உளுந்து வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது அப்படியே பொங்கல் ரெடியாகிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம கழுவி வச்சுருக்க பச்சரிசியும் பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசியை மெஷர் பண்ணிங்களோ, ஒரு கப் எடுத்திருக்கீங்கள, ஸோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா நான் 4.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்குறேன். ஸோ 4.5லிருந்து 5 கப் வரைக்குமே நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். நல்லா உங்களுக்கு, ஏன்னா பாசி பருப்புனாவே நல்லா கொஞ்சம் டைம் ஆக கெட்டி ஆகும். ஸோ நம்ம செய்யும் போதே கொஞ்சம் குறைவாக செஞ்சுக்கிட்டால் தான் அது நம்ம சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியில் பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் விடலாம். நான் வந்து இதை ஒரு 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஸோ ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், விசில்லாம் வந்துடுச்சு. ஸோ ப்ரெஷர் அடங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே உளுந்து வடைக்கு வந்து உளுந்து வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரமாவது மினிமம் ஊறி இருக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அப்படிங்கிறனால அப்போ தான் மாவு கொஞ்சமாவது பஞ்சு மாதிரி வரும். கிரைண்டரில் அரைச்சோன்னா இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிறனால மினிமம் 2 மணி நேரமாவது உளுந்த ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் அரைக்காதீங்க. ஒரு 40 செகண்ட் அந்த மாதிரி டைம் இடைவெளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிக்கோங்க. உள்ளே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உளுந்த அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். எடுத்தெடுத்து விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவு வந்து சூடாகக்கூடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி டைம் கேப் விட்டு நம்ம தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. ஸோ இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு வந்து நல்லா அரைப்பட்டிருக்கா, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா மாவு கரையாமல் மேலே மிதக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து நல்லா அரைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மாவு எல்லாத்தையும் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம கிரைண்டரில் அரைச்சோன்னா மாவு இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும். நான் கொஞ்சமாக இருக்கிறனால நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேன். இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் குருமிளகும் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாவு நம்ம வந்து கம்மியாக தான் வச்சுருக்கனால. ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவெல்லாம் சேர்ப்பாங்க. இதில் அரிசி மாவெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. மாவு நம்ம கரெக்டான பதத்தில் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சாவே நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து உளுந்து வடை வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அடித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக அரிசி மாவு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை, எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இது ஒரு 15 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நம்மளோட வெண்பொங்கல் பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக குழஞ்சி வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இன்னும் வந்து சாப்பாடு நல்லா குழஞ்சி கலந்து வந்துடும் நமக்கு.
ஸோ கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. நான் ஒரு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். வெண்பொங்கலுக்கு இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் நெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் இருக்கும். ஸோ நெய் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ பொங்கல் அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நெய்யே வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. இல்லை நெய் பாதி எண்ணெய் பாதி அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக நெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். நெய் வந்து சூடானதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குருமிளகு சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அந்த பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முந்திரி பருப்பு கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. நான் லைட்டாக வந்து கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காகிற அளவுக்கு விட்டுட்டேன். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். வடை சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். சூடாகட்டும். இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு கையை நல்லா நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம வடை மாவு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம பெருவிரல் வச்சு இந்த மாதிரி சென்டரில் ஓட்டை போட்டிங்கன்னா அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வடை வந்து வந்துடும். ஸோ அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால வடை வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் இழுக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த மாதிரி ஆகாது. நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அரிசி மாவுலாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடு திருப்பி போட்டு அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வடையை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உளுந்த மினிமம் 2 hours அதை நம்ம ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளோட வடை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா பஞ்சு மாதிரியும் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் அடிசல் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததும் அதே மாதிரி நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வடையும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் நம்மளோட வெண்பொங்கல் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் முருங்கைக்காய் சாம்பார் வந்து வச்சுருக்கேன். ஸோ வேணும்னா தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு டைம் ஆகிட்டனால நான் அது பண்ணலை. ஸோ அதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். சர்விங் பிளேட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல வெண்பொங்கல், அதுக்கப்புறம் உளுந்த வடை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முருங்கைக்காய் சாம்பார். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.